கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த இயல் 3ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கண் திறந்தவர். இந்த பாடப்பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடப்பகுதியில நம்ம கர்ம வீரர் காமராஜரை பத்தி தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சுருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் டைப்ல தான் இருக்கும். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற 1 மார்க் கொஸ்டினை படிங்க. நீங்க டைரக்டா 1 மார்க் கொஸ்டினை படிக்காதீங்க. ஏன்னா அதோடைய அடிப்படை விஷயம் புரியாம நீங்க படிக்கக்கூடாது. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் மறந்துடும். தென் டெட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இன்டெரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்விக்கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் இவரை பத்தி வந்து உங்களுக்கு பாடப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 தலைப்புகள் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை குறிப்பு. இது வந்து உங்களுக்கு புத்தகத்தில் இருக்காது. நான் இதை எக்ஸ்ட்ரா எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வாழ்க்கை குறிப்பு. கர்ம வீரர் காமராஜர் பத்தின வாழ்க்கை குறிப்பு. எப்ப பிறந்தாரு, அவர் எப்படி வளர்ந்தாரு, அதை பத்தி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கை சம்பவங்கள். இந்த பாடப்பகுதியில் வந்து கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 4 நிகழ்வுகளை தான் இந்த பாடப்பகுதி முழுவதும் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வுகள் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் இன்டெரக்டா கேட்பாங்க. ஸோ அந்த 4 நிகழ்வுகள் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காமராஜரின் சிறப்பு பெயர்கள். காமராஜரை சிறப்பு பெயர்கள் கொண்டு எப்படி அழைப்பாங்க அதை பார்க்க போறோம். அடுத்து காமராஜரின் கல்வி பணிகள். காமராஜர் கல்வி பணிகள் எவ்வளவு செஞ்சிருக்காரு அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து லாஸ்டா காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். இந்த 5 தலைப்புகள் கீழே தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு இந்த வாழ்க்கை குறிப்பு. வாழ்க்கை குறிப்பு வச்சு தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, காமராஜர் அவர்கள் வந்து பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 15, 1903 அன்று விருதுநகரில் எளிய குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோர் பாத்தீங்கன்னா குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள். இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா காமாட்சி. இவருடைய கல்வி பாத்தீங்கன்னா வறுமை காரணமாக ஆரம்ப கல்வியோடு, அதாவது 6ஆம் வகுப்பு படிப்போடு நிறுத்தி கொண்டு தன்னுடைய மாமா மளிகை கடையில வந்து வேலைக்கு சேர்ந்தார். இவருடைய மறைவு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2, 1975. இதுதான் கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கை குறிப்பு. சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கை சம்பவங்கள். இதை கடைசியா பார்ப்போம். ஏன்னா இந்த வாழ்க்கை சம்பவங்கள் பெருசா இருக்கும். இதை கடைசியா பார்ப்போம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கல்விக்கண் காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் என்ன, அதை எப்படி சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைப்பாங்க அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப காமராஜரின் சிறப்பு பெயர்கள் எப்படி, அவரை வந்து பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க, படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க, கர்ம வீரர்னு சொல்லுவாங்க, அடுத்து கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க, ஏழை பங்காளர்னு சொல்லுவாங்க, தலைவர்களை உருவாக்குவர்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு கேட்டுடலாம். பாருங்க, பெருந்தலைவர்னு அவரை சொல்லுவாங்க, படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க, கர்ம வீரர்னு சொல்லுவாங்க, கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க, ஏழை பங்காளர்னு சொல்லுவாங்க, அடுத்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காமராஜர் அவர்களின் கல்வி பணிகள் என்னென்ன கல்வி பணிகள்லாம் செஞ்சிருக்காரு. உங்க புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 முக்கியமான பாயிண்ட் இருக்கு இதுல. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, காமராஜரின் கல்வி பணிகள். ஒண்ணு பாருங்க, காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. 6000 பள்ளிகள் மூடப்பட்டு இருந்துச்சு. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். இவர் முதலமைச்சர் பதவியேற்ற நேரத்தில் வந்து ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். இரண்டாவது பாருங்க, மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்துறாரு. இலவச கட்டாயத்த கல்வி வந்து தீவிரமா அவர் நடைமுறைப்படுத்துறாரு. 3 பாருங்க, மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்த 4 பாருங்க, பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் இவர்தான். 5 பாருங்க, பள்ளிகளில் வசதிகளை பெருக்க
பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார். ஆறு பாருங்க, மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் சொல்றாங்க. ஏழாவது பாருங்க, தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து, இப்படிப்பட்ட காமராஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான செய்யப்பட்ட சிறப்புகள் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கான என்னென்ன சிறப்புகள் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. ஒன்று. ரெண்டு பாருங்க, நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. மூணு பாருங்க, காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சொல்றாங்க. நாலு பாருங்க, சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. அஞ்சு பாருங்க, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆறு பாருங்க, கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. எப்ப அமைக்கப்பட்டது? 2/10/2000 அமைக்கப்பட்டிருக்கு. ஏழு பாருங்க, காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் இந்த காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். இப்பதான் முக்கியமாக கண்டதோம். இந்த பகுதியில் காமராஜருக்கு வந்து வாழ்க்கையில் நடந்த 4 நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். அதாவது 2வது தடவை பார்க்க போறோம். வாழ்க்கை சம்பவங்கள் 4 நிகழ்வுகளை கொடுத்துருக்காங்க. அதுல நிகழ்வு ஒண்ணு பாருங்க, இவர் வந்து கார்ல போயிட்டு இருக்கும் போது, ஒரு கிராமத்து பக்கம் கார்ல போயிட்டு இருக்கும் போது என்ன செஞ்சிருக்காங்க, சிறுவர்கள் வந்து ஆடு வைத்து கொண்டிருந்தனர். சரிங்களா? அவ்வழியாக வந்த மகிழ்ந்து ஒன்று அங்கே நின்றது. அதிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் கீழே இறங்கியிருக்காரு. சரிங்களா? ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை அவர் பார்த்திருக்காரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களே, படிக்கிற பசங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு பேசிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களே, ஏன் பள்ளிக்கூடம் போகல, விடுமுறையா என்று அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அவர் சொல்லிருக்கான், பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது, அதை சிறுவர் சொல்லிருக்காங்க என்றாலும் சிறுவர்கள், அப்படியா, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிப்பீங்களா என்று அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அவங்க மாணவர் என்ன சொல்றாங்க, அந்த சிறுவர்கள் என்ன சொல்றாங்க, ஓ படிப்போம் என்றாலும் சிறுவர்கள். அன்று முதல் என்ன செஞ்சிருக்காரு, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்தார். அப்ப பள்ளிக்கூடம் திறக்க வேண்டிய முடிவுக்கு வந்ததற்கு ஒரு நிகழ்வு வந்து இதுதான் முக்கியமான நிகழ்வுன்னு சொல்றாங்க. 2வது நிகழ்வு பாருங்க, பள்ளி ஒன்றில் பங்கேற்க சென்றார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவேதான் நாடு முழுக்க பாருங்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணிருக்குன்னு சொல்லி அந்த மேடையில பேசியிருக்காரு. அடுத்து பாருங்க, குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க, நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும், அதனால் பாருங்க 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு அந்த திட்டத்தை முடிவு பண்ணாரு. இவ்வளவு தூரம் குழந்தைங்க எப்படி நடந்து நீங்க படிப்பீங்க, களைச்சிடுவீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 1 மைல் தூரத்துல வந்து ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்துல வந்து நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்துல வந்து உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தை முடிவு பண்ணார். சரிங்களா? இது 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு பாருங்க, ஒரு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற கர்ம வீரர் காமராஜர் அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டான். அனைவரும் பதட்டம் அடைந்து தண்ணீர் தெளித்து அந்த மாணவனை எழுப்பியிருக்காங்க. உடனே ஒரு காமராஜர் செஞ்சிருக்காரு, மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். அந்த மாணவன் சொன்னான், சாப்பிட எதுவும் இல்லைங்கயா சொல்லியிருக்காரு என்று பதில் கூறினார். இதற்கு பிறகுதான் படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த நிகழ்வுக்கு பிறகு பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வுமே கல்வி சார்ந்த நிகழ்வு. அந்த நிகழ்வை வச்சு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த மயக்கம் போட்டு விழுந்த மாணவர்கிட்ட கேட்ட பிறகுதான் அதுக்கு பிறகு என்ன முடிவாரு, ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இது 3வது நிகழ்வு. 4வது நிகழ்வு பாருங்க, பரமக்குடி தரைப்பாலத்தை கர்மவீரர் காமராஜர் பார்த்தவர். பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்திருக்காரு. அதை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அலுவலரிடம் பேசினார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் என்று அந்த கல்வி அதிகாரிட்ட கேட்டிருக்காரு. அதாவது கல்வி அதிகாரி சொல்லிருக்காரு, மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அந்த அலுவலர். அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்று சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கல்வித்துறை சொல்றாரு, கல்வித்துறை விதிகளின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால்
பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அலுவலர் கூறினார். அப்படி கூறின உடனேயும் அவர் கூறி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன சொன்னார், காமராஜர் என்ன சொன்னார்னா, நீங்க இந்த காற்றாற்றை காரணம் காட்டி, இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னா மாணவர்களால் போக முடியல, இந்த காற்றாற்றை வந்து காரணம் காட்டி இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று அவர் கூறினார். சரிங்களா? அப்ப பாருங்க இந்த சம்பவங்கள்லாம் பாருங்க. அதாவது ஆடு மேய்க்கும் சிறுவர்களை பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பாருங்க, பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்கள் ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? அவர் தான் கர்ம வீரர் காமராஜர். சரிங்களா? இதுதான் இந்த பாடத்தோட தலைப்பு. சரிங்களா? இப்படி கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா கேட்டீங்கன்னா, அவர்தான் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் ஆவார். சரிங்களா? இதுதான் அந்த படப்பு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.